பாண்டியன் ஸ்டோர் சீரியலில் அப்கமிங்கில் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ நம்ம கதிர் ராஜி இவங்க ரெண்டு பேரும் காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு ஒரு கதையை கட்டி விட்டுருக்காங்க. ஆனால் இவங்க ரெண்டு பேரும் நடந்துக்கிறத பார்த்தா பார்த்திங்கன்னா இன்னும் எலியும் புனியமாகவே இருந்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ இதனால் பார்த்திங்கன்னா சந்தேகம் அதிகமாகிக்கிட்டே போகுது. இப்போ ராஜியோட அண்ணன் வேறையா பார்த்திங்கன்னா ஆளை செட் பண்ணி கதிரை அடிச்சிட்றாப்புல. இந்த விஷயம் பெருசாகும் அப்படின்னு பார்த்தா அப்படியே ஊற்றி மூடிடுறாங்க. ஏன்னா இந்த பக்கம் பாண்டியனும் பார்த்திங்கன்னா பெருசாக எதுவும் ரியாக்ட் பண்ணவே இல்லை. இதனால் பார்த்திங்கன்னா அதுக்கு மேலே கோமதியால் எதுவுமே செய்ய முடியல. ஸோ இப்போ ராஜி காலேஜுக்கு போயிட்டு திருப்பி வீட்டுக்கு பார்க்குறாங்க. கதிர் அடிபட்டு கிடக்கிறாப்புல. அப்போ விசாரிக்கும் பொழுது பார்த்திங்கன்னா உங்கள் அண்ணன் தான் ஆளை வச்சு அடிச்சிட்டாங்க அப்படிங்கிற விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு ராஜியால் எதுவுமே செய்ய முடியாது. இந்த சந்தர்ப்பத்தில் ஆறுதல் தான் கூற முடியும். ஸோ அதுக்காக கதிர்கிட்ட போயிட்டு ரொம்ப வலிக்குதா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு கதிர் ஏற்கனவே சும்மா இருக்கிறப்பயே ராஜி மேலே கோவத்தில் இருப்பாப்புல. இப்போ இந்த சுச்சுவேஷனில் போயிட்டு ராஜி பேசுகிறதுனால இன்னும் அதிகமாக தான் கோபம் வருது. ஸோ ரொம்ப சுகமாக இருக்குது அப்படின்னு நக்கல் பண்ண ஆரம்பிக்கிறாப்புல. அது மட்டும் இல்லை, உன் அண்ணனுக்கு உன் மேலெல்லாம் பாசமும் இல்லை, எதுவுமே இல்லை. உன் அண்ணனுக்கு நீ எடுத்துக்கிட்டு போன நகையும் பணத்து மேலேயும் தான் ஆசை. ஸோ அதைத்தான் கேட்டு கேட்டு என்னை அடித்தான் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டு ராஜிக்கு பார்த்திங்கன்னா இன்னும் வருத்தமாக தான் இருக்குது. அழுவ ஆரம்பிக்கிறாங்க. ஸோ போக போக உண்மை எப்போ தெரிய வரும் அப்படிங்கிறது தெரியல. பொறுத்திருந்து தான் பார்க்கணும்.